வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கறி வந்து இருடா கறி வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க மலை வீடு. அம்மாட்ட தான் இருக்குது. இதுதான் எட்டு வரைக்கும் எனக்கு காலேஜ். சொல்லுடா என்னடா இந்த மாடல் எப்போ வாங்கினீங்க? 2020 மாடலுங்க. மாடலா? ஆமாங்க. என்னடா ஊசியில் ஏதோ டேக்கெல்லாம் குத்திருக்கீங்க? இது கவர்மெண்ட் சிம்பிள் இருக்குங்க. ஊசி போட்டால் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ இடி மாடு பயங்கர மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருப்பாப்புல. நம்ம இடத்துல வந்து இது இதோட கண்ணுட்டியா? இது அதோட ஃபுல்லாக இது அதோட ஃபுல்லாக பேசு. அது அந்த இதில் பேசு நம்ம அம்மாட்ட மட்டும். சரி, அடுத்து அந்த மாடு யாருதுங்க? அது நம்மளுதாங்க. இதோட அம்மாங்க. அது இதோட அம்மா. அது அந்த அம்மா அது வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்ந்ததுங்க. அந்த மாடு வித்தா. இது என்ன செடி வித்தியாசமாக இருக்குது? இது பிச்சை அடிச்சுமா உமானம் அடிக்கலாங்க. எப்பா அந்த செடி பேர் என்னன்னு தெரியாது அவருக்கு. இது பீ மரமாக எதோ சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் கிணறா? கிணத்துல தண்ணி இல்லைங்க, விழுந்துடாதீங்க. தண்ணி இல்லையா? பாருங்க ரொம்ப காய்ச்சல். அதனால் பார்த்தீங்கன்னா கிணத்துல ஒன்றுமே இல்லை. எங்கடா கிணத்தையே காணா? பாம்பு கிம்பு இருக்காது? பாம்புலாம் இருக்காது. பார்த்து போடா. பழைய கிணறு இப்போ எதுலேயும் எஜ்ஜில் நிற்காத. அந்த பக்கம் போய் வேணா பாரு. டேய் பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் வறண்டு போய் கிடுது. எனக்கு போதும்டாப்பா இதை பார்க்க வேணாம். அப்புறம் இது என்ன அவுத்தியா? இதா இருக்காடு பக்கத்துக்காரு. என்ன ஒத்த பண்ண மரம்? ஒத்த பண்ண மரம் தான். பார்த்து சூதானமாக அது எங்கே போய் பார்க்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வத்தி போய் கிடக்குது. இந்த ஃபோன் உள்ளவங்கள கூட ஈஸியாக எடுத்துடலாம். எப்படி இங்கே இல்லை என்ன தண்ணி? அதே அந்த தண்ணியே இல்லை. இருந்துச்சு அங்கே பாரு. அங்கே இருக்கு எல்லாம் கீழே விழுந்து போச்சு. இந்த பக்கம் படிக்கட்டு இருந்தது. அதனால இறங்குற. அப்போ நான் கிணத்துல பூச்சி எல்லாம் பழைய ஊறி இது பிடிங்கிச்சு. அங்கேருந்து பிடிங்க அந்த கீழே இருந்துச்சு. தண்ணி மண்ணெல்லாம் தண்ணிலாம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் பாயும். இல்லை சரிஞ்சு கீழே வந்து போச்சு. அள்ளி தண்ணி இருக்கு ஊற்று. இதுலேருந்து அள்ளி அந்தாண்ட கொட்டினோம். திருப்பி சரிஞ்சு கீழே விட்டாச்சு. ஏதோ மோட்டர் மூடி வச்சிருக்காங்க, அப்படி இருக்குது தண்ணி. மோட்டர் மேலே தண்ணி இன்னும் மண்ணு போகாமல் நிற்கிது. அது மோட்டர் மேலே முன்னா தான் எங்கள் அப்பா அள்ளுவார். நான் வரைக்கும் எண்ணுக்க மாட்டார். அதாவது இது எப்படின்னா எங்கள் அம்மாவே வந்துட்டு இந்த புது சீலை கட்டிட்டு போனாலும் பழசு சீலை, பழைய சீலை இருக்குதுல அது. நான் பேசணுன்னா இங்கே கட்டக்கூடாது. இந்த மாடு மட்டும் நான் பேசவே மாட்டேன். இது வந்து லோன் மாடு வந்து எப்படி பிடிக்கிறாங்க? லோன் மாடு இல்லை, வந்துட்டு அந்த கவர்மெண்ட்ல அந்த கோமாரி தடுப்பூசி போடுறாங்களா, அப்போ வந்து பஞ்சு அது ஒரு பேட்ச் நம்பர். மறுபடியும் அந்த ஊசியை இவ்வளோ நாள் கழிச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி பேட்ச் நம்பர் இப்போ எல்லா மாட்டுக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி விட்டேன், அப்புறம் திருப்பி போட்டு விட்டானுங்க எதுவும் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா. இந்த பேட்ச் நம்பர்னா இந்த நம்பர் இருக்கும் 2711 போட்டான்னா நம்மளுக்கு பேர் தெரிஞ்சிடும். இதுதான் இப்போ விற்கிறேன்னாங்க. இது இங்கே தான் கல்பனை தான் பிடிச்சிருந்தது.